அவரு தான் ஸ்டாலின் தான் செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கூட சொன்னாங்க, சிலர் கேட்டாங்க ரகசியத்தை பற்றி சொல்லுவோம். துரைமுருகன் வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தைகளெல்லாம் ரகசியத்தை வெளியிட்டார் சொல்லணும்னு கருத்து சொன்னேன். இந்த ரகசியத்தை வெளியிடுவது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் வாடிக்கை. இலங்கையிலே ஒரு போர் நடை இருக்கும் பொழுது நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைப்பதற்கு காரணம் இந்திய ராணுவ ரகசியங்களை இலங்கையிலே பரிமாறிக்கொண்டதன் காரணமாக, இந்த ரகசியத்தை வெளியிட்டதன் காரணமாக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நாட்டினோட ரகசியத்தை காப்பாற்ற முடியாத இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல ஒரு கட்சி ஒரு கட்சியினோடு கூட்டணி பேசும்பொழுது அதையெல்லாம் வெளியிடுவது இதே திராவிட முன்னேற்ற கழகம். ரகசியத்தை காப்பாற்ற முடியாத இவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. அவங்களுடைய அண்ணன் அழகிரியே சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வெற்றி பெறாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இந்த அரசு, ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துகிற இந்த அரசானது நல்ல ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியானது துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினுடைய அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாகும். சொன்னதை கேளுங்க, நமக்கு எதிரி யார்? 2014 புரட்சி தலைவி அம்மாவை திமுக ஒரு சீட்டு எல்லாம் தோற்கடிச்சாங்க. அந்த நேரத்தில் 3 சீட்டு பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றது. அதை அடுத்தது பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்றார்கள், இதே மாதிரி நாகர்கோவில் வெற்றி பெற்றார்கள், பிறகு பெரம்பூரில் வெற்றி பெற்றார்கள். அந்த 3 இங்கே கூட்டணி இங்கே சேர்ந்துருச்சு. ஆனால் 40 நமதே என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னார்களே, அந்த 40 வெற்றி பெறுவது இந்த கூட்டணி தான். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த பணியும் தொடர்ந்து நடத்திய மருத்துவமனை ராமானுஜம் பைப் லைன் சேர்ப்பதற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய். பிறகு குமரன் நகரில் தார் சாலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு 5,25,000 ரூபாய். ராமானுஜ நகர் ஆகிய பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் திருபாலம் அமைக்கும் பணிக்கு 19 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்த ஏரியாவுக்கு. பிறகு சிமெண்ட் சாலை அமைக்கிறது பணி, தார் சாலை புதுப்பித்தல், அதுக்கு ஒரு 4,70,000 ரூபாய். பிறகு மேல்நிலை தார் சாலை 4 லட்சம். வடிகால் நாம செஞ்ச திட்டங்களை பட்டியலை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறோம். அதாவது எம்பி மினிஸ்டர் வந்தாங்க, சும்மா பேசிட்டாங்க, ஏதோ மனு வாங்கிட்டு போனாங்க சொல்லாதீங்க. நாங்க முதல்ல ஒரு முறை நீங்க கொடுத்த மனுவை வைத்து நம்முடைய அரசு, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு இந்த பகுதியில இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கின்றன. மாநகராட்சியும் கலெக்டர் அலுவலகத்தில் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து யார் யார் உண்மையிலேயே வசதி இல்லாமல் ஏழைகளாக பெருமை கொண்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பெயரெல்லாம் சேர்க்கப்பட்டு செல்வதற்காக அனைத்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்.